ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ZKETECH பிராண்டில் மாடல் நம்பர் EBC-A40L பேட்டரி டெஸ்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது லெஸ் தென் 5 வோல்ட் செல்லை வந்து சார்ஜ் அண்டு டிஸ்சார்ஜ் பண்ண யூஸ் ஆகுது. இந்த பேட்டரி டெஸ்டரை வச்சு நம்ம அப் டு 40 ஆம்பியர் வரைக்கும் செல்லை சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரி டெஸ்டரை வச்சு சிங்கிள் செல்லை மட்டும்தான் டெஸ்ட் பண்ண முடியும். இதுவே வேறு மாடலில் வந்துட்டு மல்டிபிள் செல்லை ஒரு சேம் டைமில் வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட சார்ஜிங் மோடு வந்து கான்ஸ்டன்ட் கரண்ட் அண்ட் தென் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ். இதோட சார்ஜிங்கை கட் ஆஃப் கரண்ட் செட் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதில் கான்ஸ்டன்ட் கரண்ட் அண்டு கான்ஸ்டன்ட் பவர்னு 2 டிஸ்சார்ஜ் மோடு இருக்குது. இதோட டிஸ்சார்ஜிங்கை டைம் செட் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதோட மேக்ஸிமம் பவர் கன்சப்ஷன் வந்து 180 வாட்ஸ். இது வந்து 230 வோல்ட் ஏசியில் தான் ஒர்க் ஆகும். ஃப்ரண்டில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு 2 போர்ட் கொடுத்துருக்காங்க. இது எக்காரணம் கொண்டும் ரிவர்ஸ் ஆகிடக்கூடாது. பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து எக்காரணம் கொண்டும் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. சேஞ்ச் ஆகிட்டா டிவைஸ் டேமேஜ் ஆகிரும், இல்லாட்டி உங்களோட செல்லு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பின்னாடி வந்து பிசி கனெக்ட் பண்ண யூஎஸ்பி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹீட் டிசிபேஷனுக்கு வந்துட்டு ஃபேன் கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் வந்து 6 kg தான். அப்புறம் இதில் வந்து 2 ஸ்டெப் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அப்புறம் 4 பட்டன் கொடுத்துருக்காங்க. 4 பட்டனில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆன் பட்டன், இது வந்து ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்ண யூஸ் ஆகுது. அப்புறம் செட் பட்டன் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் செட் நாப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இன்க்ரீஸ்னு ஒரு பட்டனும் டிக்ரீஸ்னு ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. இப்போ டிஸ்பிளேல பார்க்கும்போது இங்கே சிபின்னு கொடுத்துருக்காங்க. சிபின்னா வந்து கான்ஸ்டன்ட் பவரு. இதுவே இங்கே சிசின்னு இருந்தால் கான்ஸ்டன்ட் கரண்ட்டு, சிவின்னு இருந்தால் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ். அப்புறம் செல்லோட வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, கரண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே செகண்ட் லைனில் பார்க்கும்போது ஒர்க்கிங் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஒர்க்கிங் ப்ராசஸ் வந்து ஸ்டாப்பில் இருக்கும்போது ஆஃபில் வரும். இதுவே டிஸ்சார்ஜிங்கில் இருக்கும்போது டிஎஸ்சின்னு வரும். சார்ஜிங்கில் இருக்கும்போது சிஹெச்ஜின்னு வரும். இல்லை ஆட்டோ மாடலில் வரும்போது 81, 82 அப்படின்னு சொல்லி வரும். அப்புறம் ஒர்க்கிங் டைம் கொடுத்துருக்காங்க. இங்கே கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இங்கே செட் பட்டன் வந்து 1 டைம் ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே வந்து ஆம்பியர் வாட்ஸ்ன்னு சொல்லி சேஞ்ச் ஆகும். இப்போ வாட்ஸில் இருக்குது, இப்போ ஆம்பியரில் இருக்குது. ஆட்டோ மோடு டெஸ்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த 2 பட்டன் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஆட்டோமேட்டிக்குள்ள ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் பேராமீட்டர் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த செட் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணும்போது இது பேராமீட்டர் செட்டிங்ஸ்குள்ளே போகும். அதே மாதிரி இங்கே வந்து இந்த ஆன் பட்டன் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஐட்டமாக ஜம்ப் ஆகும். செட் பட்டனை யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு டிஜிட்டாக ஜம்ப் ஆகும். அப்புறம் வந்து இந்த 2 பட்டனை வச்சு யூஸ் பண்ணி இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ கர்சரை வந்து நம்ம இங்கே வச்சு இப்போ இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணும்போது இப்போ வந்து டிஎஸ்சி சிபின்னு இருக்குது. டிஎஸ்சி சிபினா வந்து கான்ஸ்டன்ட் பவர் டிஸ்சார்ஜு. இதுவே சிஹெச்ஜி சிவின்னு இருக்கும்போது கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் சார்ஜிங் மோடு. டிஎஸ்சி சிசியில் இருக்கும்போது கான்ஸ்டன்ட் கரண்ட் டிஸ்சார்ஜ் மோடு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கான்ஸ்டன்ட் கரண்ட் டிஸ்சார்ஜிங் மோடு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் லைனில் வந்து இங்கே மோடு கொடுத்தாச்சு. டிஸ்சார்ஜிங் ஆம்பியர் எவ்வளோ செட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கட் ஆஃப் வோல்டேஜ் செட் பண்ணிக்கலாம். ஸ்டாப் டைம் செட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஸ்டாப் டைம் மேக்ஸிமம் யூஸ் ஆகாது. கட் ஆஃப் வோல்டேஜ் வச்சு தான் வந்து நம்ம டிஸ்சார்ஜிங் வந்து ஸ்டாப் பண்ணுவோம். இப்போ இன்கேஸ் நம்ம 1 hour 2 hour வந்து டிஸ்சார்ஜிங் வந்து ஸ்டாப் பண்ணோம்னா இங்கே வந்து 1 hour 2 hourனு செட் பண்ணும்போது ஸ்டாப் ஆயிரும். இப்போ பேராமீட்டர் செட் பண்ணியாச்சு. இப்போ செட்டிங் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணும்போது மெயின் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். இப்போ ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா டெஸ்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ டெஸ்டிங்கில் இருக்கும்போது மேனுவலில் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்துட்டு அகைன் ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்டாப் ஆகிரும். ஓகே, இப்போ நம்ம வந்து கான்ஸ்டன்ட் பவர் டிஸ்சார்ஜிங் மோட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சேம் அகைன் செட் பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கர்சரை வந்து இங்கே வச்சு டிஸ்சார்ஜ் கான்ஸ்டன்ட் பவர் மோட் செட் பண்ணிவிட்டு டிஸ்சார்ஜுக்குள்ள வாட்ஸ் எவ்வளோன்னு செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிவிட்டு அதே சேம் இங்கே வோல்டேஜ் எவ்வளவோ டைம் எவ்வளவோ செட் பண்ணிவிட்டு அகைன் செட் பண்ண வந்து லாங் ப்ரெஸ் பண்ணும்போது மெயின் ஸ்க்ரீன் வந்துடும். அகைன் நம்ம ஆன் பட்டன் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் சார்ஜ் மோடு பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். செட் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணும்போது பேராமீட்டர் செட்டிங்ஸில் வந்துடும். இங்கே வந்து நம்ம இன்க்ரீஸ் பட்டன் யூஸ் பண்ணி மோட் சேஞ்ச் பண்ணி கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் சார்ஜிங் மோடில் வச்சுக்கலாம். இங்கே ஃபஸ்ட் லைனில் வந்து சார்ஜிங் ஆம்பியர் செட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கட் ஆஃப் வோல்டேஜும் கட் ஆஃப் கரண்ட்டும் செட் பண்ணிக்கலாம். இங்கே ஆட்டோவில் இருக்கும்போது மல்டிபிள் சைக்கிள் பண்ணிக்கலாம்.
ஆனால் நம்மளுக்கு ஆட்டோ மோடு தேவையில்லை. இப்போ நார்மல் மோடில் வந்துட்டு சார்ஜிங் ஸ்டெப்ஸ் மட்டும் பண்ணோம். இதுவே ஆட்டோ மோடில் இருக்கும்போது சார்ஜ் டிஸ்சார்ஜ் அகைன் சார்ஜ் இந்த மாதிரி மல்டிபிள் மோடு செட் பண்ணி பண்ணலாம். இது வந்து அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நார்மல் மோடு மட்டும் பார்க்கலாம். இப்போ பேராமீட்டர் செட் பண்ணியாச்சு. அகைன் நம்ம செட் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மெயின் ஸ்க்ரீனுக்கு வந்து டெஸ்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ ஆட்டோ மோடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அகைன் நம்ம செட் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணி உள்ளே போயிட்டு ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து ஜம்ப் ஆகி இங்கே நார்மல் வந்து ஆட்டோன்னு சொல்லி செட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே கரண்ட்டு வோல்டேஜ் எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஆட்டோவில் வந்து கர்சரை வச்சு ஆன் பட்டன் வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோ டிஸ்சார்ஜ் மோடுக்கு உள்ள செட்டிங்ஸ் வந்துடும். இங்கே வந்து டிஸ்சார்ஜுக்குள்ள கரண்ட்டு கட் ஆஃப் வோல்டேஜ் இங்கே வந்து டைம் இருக்கும். இந்த டைம் எதுக்குன்னா வெயிட்டிங் டைம். இப்போ வந்து செல்லு வந்து ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி அந்த ஹீட்டு கொஞ்சம் குறையணும் கூலிங் ஆகணுங்கிறதுக்காக இந்த சார்ஜிங் முடித்த உடனே ஒரு இப்போ 10 நிமிஷம் செட் பண்ணியிருக்கேன். சார்ஜிங் முடிச்ச உடனே 10 நிமிஷம் கழிச்சு அகைன் டிஸ்சார்ஜிங் ஸ்டார்ட் ஆகும். அகைன் 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு சார்ஜிங் ஸ்டார்ட் ஆகும். இதே 5 மினிட்ஸு 10 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ செட் பண்ணிக்கலாம். இப்போ அகைன் நம்ம வந்து செட் பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த பேராமீட்டர் செட்டிங்ஸ் வந்துடும். இப்போ அகைன் நம்ம செட் பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணும்போது மெயின் ஸ்க்ரீன் வந்துடும். இப்போ நம்ம ஆன் பட்டன் யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஸ்டேட்டஸ் பார்க்கணுன்னா இந்த இப்போ ஆட்டோ மோடுங்கனால இதோட வந்து சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் ரெண்டு ஸ்டேட்டஸும் பார்க்கணுன்னா இந்த இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பட்டன் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். பட்டன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பேட்டரி டெஸ்ட் பண்ணுறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்ட் 2ல் வந்து இதோட சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி பேட்டரி டெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.